சுமார் 8 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதிய 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியானது. தேர்வு எழுதிய மாணவர்கள் அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் தங்களது முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் என தேர்வுத்துறை இயக்குநரகம் அறிவிப்பு. பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்கள் அனைவரின் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணிற்கும் தேர்வு முடிவுகள் குறுஞ்செய்தியாக அனுப்பி வைப்பு. குறிப்பிட்ட வாட்ஸ்அப் எண்ணிலும் மாணவர்கள் தேர்வு முடிவுகளை அறிந்து கொண்டனர். இந்த தேர்வில் 7.91 லட்சம் மாணவர்கள் தேர்ச்சியை எழுதியிருக்கிறார்கள். அதில் 4.18 லட்சம் மாணவியர்கள், 3.72 மாணவர்கள். தேர்ச்சி பெற்ற விகிதங்கள்: மொத்தம் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் 7.53 லட்சம், 95.20%. அதில் மாணவியர்கள் 4,06,167, 97%. தேர்ச்ி பெற்ற மாணவர்கள் 3,47,527, 93.19%. இந்த தடவை எப்போதும் போல மாணவியர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. மாணவியர்கள் 3.81% மாணவர்களுக்கு மேற்பட்டு தேர்ச்சி பெற்றுள்ளார்கள். இந்த தேர்வுகளில் ஒட்டுமொத்தமாக மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை 7,536. அதில் 100% தேர்ச்சி பெற்ற மொத்த மேல்நிலை பள்ளிகள் 2,639. பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய 7,91,654 மாணவர்களில் 7,53,694 பேர் தேர்ச்சி. 95.20% பேர் தேர்ச்சி அடைந்திருக்கும் நிலையில் கடந்த ஆண்டை விட தேர்ச்சி விகிதம் 0.17% அதிகரிப்பு. தேர்ச்சி பெற்ற விகிதங்கள்: மொத்தம் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் 7.53 லட்சம், 95.20%. அதில் மாணவியர்கள் 4,06,167, 97%. தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் 3,47,527, 93.19%. பிளஸ் 2 பொதுத் தேர்வில் மாணவர்கள் 93.19% பேரும், மாணவிகள் 97% பேரும் தேர்ச்சி. இம்முறையும் பிளஸ் 2 தேர்வில் மாணவர்களை விட 3.81% மாணவிகள் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த தடவை எப்போதும் போல மாணவியர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. மாணவியர்கள் 3.81% மாணவர்களுக்கு மேற்பட்டு தேர்ச்சி பெற்றுள்ளார்கள். பிளஸ் 2 தேர்வில் ஈரோடு மாவட்டம் முதலிடமும், சிவகங்கை 2ஆம் இடமும், கன்னியாகுமரி 3ஆம் இடமும் பெற்றுள்ளது. நெல்லை மற்றும் திருச்சி மாவட்டங்கள் 4 மற்றும் 5வது இடத்தை பிடித்துள்ளன. ஒட்டுமொத்த டோட்டல் ஸ்கூல்ஸ் பர்சன்டேஜ், தட் இஸ் எல்லா ஸ்கூல்கள் இணைந்து பார்த்தால் ஸ்டேட்ல ஈரோடு மாவட்டம் முதலாம் நிலையில் இருக்கின்றது. அது பாஸ் பர்சன்டேஜ் 98.87. சிவகங்கை 2வது இடம் 98.005.
மூன்றாவது இடத்தில் கன்னியாகுமரி 97.63%. நான்காவது இடத்துல திருநெல்வேலி மாவட்டம் 97.54%. ஐந்தாவது இடத்தில் திருச்சி மாவட்டம் 97.50%. அரசு பள்ளிகள் 92.16%, அரசு உதவி பெறும் பள்ளிகள் 96.14% தேர்ச்சி. தனியார் சுயநிதி பள்ளிகளில் 98.72%, இருபாலர் பள்ளிகளில் 95.30%, பெண்கள் பள்ளிகளில் 97.08%, ஆண்கள் பள்ளிகளில் 90.49% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இயற்பியல் பாடத்தில் 98.87% பேரும், வேதியியலில் 98.82% பேரும், உயிரியலில் 99.49% பேரும், கணிதத்தில் 99.12% பேரும், தாவரவியலில் 98.62% பேரும் தேர்ச்சி. விலங்கியல் பாடத்தில் 98.69% பேரும், கணினி அறிவியலில் 99.84% பேரும், வணிகவியலில் 97.55% பேரும், கணக்கு பதிவியலில் 98.04% பேரும், வரலாற்றில் 97.90% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதிகபட்சமாக கணினி அறிவியல் பாடத்தில் 6,945 பேர் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்று அசத்தல். கணினி பயன்பாடுகள் பாடத்தில் 2,099 பேரும், கணக்கு பதிவியலில் 1,946 பேரும், உயிரியலில் 784 பேரும், கணிதத்தில் 732 பேரும் சென்டம். பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் தேர்ச்சி பெற்ற மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. உங்கள் கனவுகளை நோக்கிய உயர்கல்வி பயணத்தை மிகுந்த கவனத்தோடு தேர்ந்தெடுத்து பெற்றோர் மற்றும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் ஆலோசனைகளை கேட்டு சரியான பாதையை தேர்ந்தெடுக்குமாறும் அறிவுறுத்தல். பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி அடைய தவறிய மாணவர்கள் துவண்டுவிட வேண்டாம் எனவும், வாழ்க்கை எந்த கதவையும் எப்போது வேண்டுமானாலும் திறக்கலாம் எனவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. மேலும் நன்கு படித்து துணைத் தேர்வுகள் வாயிலாக தேர்ச்சி அடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி கருத்து. சென்னை பசுமை வழிச்சாலையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம். கழகத்தின் மூத்த நிர்வாகிகள் முன்னிலையில் தமிழ்நாடு 17வது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கழக சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் ஆகியோர் அஇஅதிமுக பொதுச் செயலாளருடன் சந்திப்பு. சென்னை பசுமை வழிச்சாலையில் தனித்தனியே நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றனர். இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனை நேரில் சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கினார் அஇஅதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். ஆட்சி அமைக்க தேவையான எம்எல்ஏக்கள் தாவேகாவிற்கு இல்லை என்பதை அக்கட்சியின் தலைவர் விஜயிடம் சந்திப்பின் போது விளக்கியதாக தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அறிக்கை. ஆட்சி அமைக்க ஏன் அழைப்பு விடுக்கவில்லை என்பதை விஜயை நேரில் வரவழைத்து எடுத்துரைத்ததாகவும் ஆளுநர் விளக்கம். சென்னை அம்பத்தூர் அருகே 8 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவர் போக்சோவில் பிடிபட்டார். தமிழகத்தில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதால் பெற்றோர் அச்சம்.
சென்னை வண்ணாரப்பேட்டையில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த உறவினர் கைது. புகாரின் பேரில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் உறவினரை கைது செய்து மகளிர் போலீசார் சிறையில் அடைத்தனர். ஈரோடு மாவட்டம் ரங்கம்பாளையம் அருகே பொது இடத்தில் பெண்களை பார்த்து ஆபாசமாக செய்கை செய்த தூய்மை பணியாளர். பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் தூய்மை பணியாளரை கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறை. சென்னை கொடுங்கையூரில் கணவனை பிரிந்து வாழும் பெண்ணின் 14 வயது மகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட 28 வயது இளைஞர் போக்சோவில் கைது. சிறுமி கூறியதை அடுத்து தட்டி கேட்ட தாயையும் இளைஞர் மிரட்டியதாக புகார். சென்னை கிண்டியில் வீட்டின் குளியல் அறையில் இளம்பெண் குளிப்பதை ஜன்னல் வழியாக வீடியோ எடுத்த நபரால் பரபரப்பு. தப்பியோட முயன்ற நபரை அக்கம்பக்கத்தினர் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அருகே திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலை பாலத்தின் அடியில் பாதி எரிந்த நிலையில் ஆண் சடலம் கண்டெடுப்பு. மோப்ப நாய் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்ட நிலையில் விசாரணையில் காவல்துறை தீவிரம். சென்னை கொடுங்கையூர் அருகே போதை ஊசி செலுத்திக் கொண்ட இளைஞர் உயிரிழந்த சம்பவத்தால் அதிர்ச்சி. போதை பழக்கத்திற்கு இளைஞர்கள் அடிமையாகி வரும் நிலையில் போதைப்பொருள் பரவல் தடுப்பு நடவடிக்கையை அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே முன்விரோதம் காரணமாக கண்ணாடி பாட்டிலால் தந்தையை கொலை செய்து மகன் மீதும் தாக்குதல் நடத்திய நபர் மீது வழக்கு பதிவு. சாலையோரம் எச்சில் துப்பிய போது ஏற்கனவே முன்விரோதம் உள்ள கார்த்திக் என்பவர் மீது பட்டதாகவும் இது குறித்த தகராறில் கொலை நிகழ்ந்ததாகவும் தகவல். மதுரை பறவை அருகே தந்தை வீட்டில் வசித்து வந்த மனைவியை சுத்தியால் அடித்து கொலை செய்த கணவர். மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு கணவர் வெறிச்செயல். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே முகத்தில் மிளகாய் பொடி தூவி ஒருவர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. ஏற்கனவே வீட்டின் அருகே மது அருந்திய நபர்களை தட்டி கேட்ட விஜயகுரு மீது கஞ்சா போதை ஆசாமிகள் கொடூர தாக்குதல் நடத்திய நிலையில் தற்போது படுகொலை செய்யப்பட்டிருப்பதால் அதிர்ச்சி. விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அருகே வீட்டில் தனியாக விளையாடிக் கொண்டிருந்த 11 வயது சிறுமி மர்மமான முறையில் உயிரிழப்பு. மருத்துவமனைக்கு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்து உயிரிழப்பு குறித்து விசாரணை. சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை பகுதியில் குடும்ப பிரச்சனையில் கணவரை கட்டையால் அடித்து கொலை செய்த மனைவி கைது. மதுபோதையில் கணவன் தனது ஆடைகளை எரித்ததால் ஆத்திரமடைந்து கட்டையால் தாக்கி கொலை செய்தது தெரியவந்த நிலையில் மனைவி சிறையில் அடைப்பு. சென்னை நுங்கம்பாக்கத்தில் வீடு விற்பதாக கூறி 35 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு பெண் மோசடி செய்த நிலையில் கூலிப்படை மூலம் பணத்தை திருப்பி கேட்டவர்களுக்கு அரிவாள் வெட்டு விழுந்ததால் பரபரப்பு. புகாரின் பேரில் இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தப்பியோடிய நபருக்கு வலைவீச்சு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து குத்து விளக்குகளை திருடிய வழக்கில் 3 பேர் சிக்கினர். விசாரணையில் மேலும் 2 வீடுகளில் திருட்டு முயற்சியில் ஈடுபட்டதாக தகவல். கடலூர் மாவட்டம் பண்ணப்பட்டு கிராம பொன்னேரி ஏரிக்கு வரும் வழித்தடங்கள் கோரைகள் மற்றும் ஆகாய தாமரைகள் மறைத்து போதிய அளவில் தண்ணீர் வரத்தின்றி விளைநிலங்களுக்கு தண்ணீர் செல்ல முடியாத நிலை. ஏரியை போர்க்கால அடிப்படையில் ஆழமாக தூர்வார வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை. சென்னை சவுகார்பேட்டை பகுதியில் பிஐஎஸ் அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் ISI முத்திரை இல்லாத ஆயிரக்கணக்கான தரமற்ற பொம்மைகள் மற்றும் பலூன்கள் பறிமுதல்.
குழந்தைகள் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கும் வகையில் விற்பனை செய்ததாக 3 கடைகள் மீது வழக்கு பதிவு செய்து BIS அதிகாரிகள் விசாரணை. தமிழ்நாடு உட்பட 5 மாநிலங்களில் தேர்தல் நிறைவடைந்ததை அடுத்து தேர்தல் நடத்தை விதிகள் திரும்ப பெறப்படுவதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. கடந்த மார்ச் 14ஆம் தேதி முதல் அமலில் இருந்து வந்த தேர்தல் நடத்தை விதிகள் முழுவதும் விலக்கிக் கொள்ளப்பட்டன. தலைநகர் டெல்லியில் துப்புரவு பணிகளில் அலட்சியம் காட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என டெல்லி மேயர் எச்சரிக்கை. சிறப்பாக பணியாற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் வெகுமதிகள் வழங்கப்பட இருப்பதாகவும் டெல்லி மேயர் அறிவிப்பு. கர்நாடகாவில் போக்சோ வழக்கிற்கு பயந்து காவல் நிலையத்தில் சாவியை விழுங்கிய இளைஞருக்கு வாழைப்பழங்களை வலுக்கட்டாயமாக சாப்பிட வைத்த போலீசார் இயற்கை உபாதை மூலம் சாவி வெளிவந்ததை தொடர்ந்து பெரும் மூச்சு. தேசிய பாடலான வந்தே மாதரத்திற்கு தேசிய கீதத்திற்கு இணையான அந்தஸ்து வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் இருந்த திருத்த மசோதா தாக்கல் செய்யப்படலாம் என தகவல். தூத்துக்குடியில் பல குற்ற வழக்குகளில் தேடப்பட்டு வந்த பிரபல ரவுடி மரிய அந்தோனி ஆக்னல் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு. தப்பியோட முயன்றபோது நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் வயிற்றில் படுகாயமடைந்து ரவுடி மருத்துவமனையில் அனுமதி. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் நேரடி கொள்முதல் நிலையத்தில் பெய்த கனமழையால் குவியலாக வெட்ட வெளியில் கொட்டி வைக்கப்பட்ட நெல்கள் மழையில் நனைந்து சேதம். நெல்களை சேமித்து வைக்க போதிய சேமிப்பு கிடங்கு இல்லாமல் நெல்கள் மழையில் நனைந்து நாசம் அடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் பகுதியில் உள்ள மண்டிகளில் மாம்பழ விற்பனை களை கட்டுவதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி. முதல் தர மல்கோவா, இமாம் பசந்த் மற்றும் பெங்களூரா போன்ற உயர்தர மாம்பழங்களுக்கு நல்ல விலை கிடைப்பதாகவும் கருத்து. குளிர்சாதன வசதி குறைபாடு காரணமாக மதுரை தாம்பரம் ரயிலை 1 மணி நேரத்திற்கும் மேலாக திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் நிறுத்திய பயணிகளின் அழுத்தம் காரணமாக குளிர்சாதன இயந்திரம் பழுது நீக்கப்பட்ட பின்னர் தாமதமாக புறப்பட்டு சென்ற ரயில். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே புதிதாக அமைக்கப்பட்டு வரும் 4 வழி சாலை மேம்பால பள்ளத்தில் இருசக்கர வாகனம் கவிழ்ந்த விபத்தில் விவசாயி உயிரிழப்பு. அரசின் அஜாக்கிரதை பணியால் 4 வழி சாலைக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து விபத்து ஏற்பட்டதால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க கோரி உறவினர்கள் சாலை மறியல். திருச்சி உயக்கொண்டான் ஆற்றில் நுரை பொங்க ஓடும் தண்ணீரை கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சி. பாசன தண்ணீரில் கழிவுநீர் சுத்திகரிக்கப்படாமல் திறந்துவிடப்படுவதால் கழிவுநீர் வாய்க்காலாக காட்சி அளிப்பதால் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே சூறைக்காற்றால் சாய்ந்து விழுந்த மின்கம்பத்தை சரி செய்யாமல் மின்வாரியத்துறை அதிகாரிகள் அலட்சியம். பலமுறை புகார் அளித்தும் மின்வாரியத்துறை அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் உயிர் சேதம் ஏற்படும் அபாயம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பராமரிப்பில்லாமல் காணப்படும் முருங்கை நாற்றங்கால் உற்பத்தி மையம். விவசாயிகள் பயன்பெறும் வகையில் உடனடியாக செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை. சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் நிர்வாகத்தில் முறைகேடு குறித்த குற்றச்சாட்டில் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது அறநிலையத்துறையின் கடமையை துறப்பதற்கு சமம் என சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. நடவடிக்கை எடுப்பது அறநிலையத்துறை ஆணையரின் கடமை என குறிப்பிட்டுள்ள உயர்நீதிமன்றம் மனுதாரரின் புகாரை 12 வாரத்துக்குள் பரிசீலித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உத்தரவு. 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடந்தபோது தேர்தல் ஆணையத்தின் இணையதளம் மீது 68 லட்சம் முறை சைபர் தாக்குதல்கள் நடந்துள்ளன. குறிப்பாக வாக்கு எண்ணிக்கை நாளன்று அதிகமாக இருந்ததாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக கொட்டி தீர்த்த மழை. கோடை வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி.
தமிழ்நாடு, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநில தேர்தல்களில் தேர்தல் ஆணையத்தால் ஜனவரி மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட ECI நெட் செயலி 10 கோடி பதிவிறக்கங்களை எட்டி சாதனை. 68 லட்சம் சைபர் தாக்குதல்களை தடுத்து விரைவான தேர்தல் முடிவுகளை சீராக வழங்கி பெருமை படைத்துள்ளது. புதிய ஆதார் செயலி 3 மாதங்களுக்குள் 2 கோடியே 10 லட்சத்திற்கும் அதிகமான பதிவிறக்கங்களுடன் மக்களிடையே வலுவான வரவேற்பை பெற்றுள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் அறிவிப்பு. இதுவரை 28 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் புதிய ஆதார் செயலியை பயன்படுத்தி தங்களது செல்போன் எண்களை புதுப்பித்த நிலையில் 6 லட்சம் மக்கள் இந்த செயலியை பயன்படுத்தி முகவரி மாற்றம் செய்துள்ளதாக தகவல். சென்னை திருமுல்லைவாயில் ரயில் நிலையம் அருகே தமிழக இளைஞர்களை சீரழிப்பதற்காக கொண்டுவரப்பட்ட 18 கிலோ எடை கொண்ட கஞ்சா சிக்கியது. ஒடிசாவில் இருந்து ரயில் மூலம் கடத்தி வரப்பட்டதாக விசாரணையில் தகவல். தர்மபுரி அருகே வாய்ப்பேச முடியாத மாற்றுத்திறனாளி சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த முன்னாள் ராணுவ வீரர் கைது. சிறுமி வீட்டில் தனியாக இருந்தபோது தொந்தரவு கொடுத்ததாக பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் நடவடிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே கண்ணில் மிளகாய் பொடி தூவி மூதாட்டியிடமிருந்து 3 சவரன் நகை பறிப்பு. திருட்டுச் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையில் ஈடுபட்டுள்ள காவல்துறை. நெல்லை மாவட்டம் பணகுடியில் பட்டப்பகலில் பெண் விஏஓவிடம் 10 பவுன் நகையை பறித்துச் சென்ற அடையாளம் தெரியாத நபர்கள் நோட்டமிட்டு செயினை பறித்து செல்லும் சிசிடிவி காட்சி வெளியானது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் வாட்ஸ்அப் குழுவில் இருந்து நீக்கியது தொடர்பாக வனத்துறை அதிகாரிகள் இடையே ஏற்பட்ட மோதலில் வனச்சரகர் மற்றும் வனக்காவலர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பு. வனக்காவலர்கள் இடையே ஏற்பட்ட மோதலில் வனக்காவலர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. 2024ஆம் ஆண்டு நாட்டில் 58,85,000 குற்ற வழக்குகள் பதிவாகி உள்ளதாகவும் 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 6% எண்ணிக்கை குறைவு என தேசிய குற்ற ஆவண காப்பகம் அறிவிப்பு. அடிதடி வழக்குகள் 30.58% வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 1.5% குறைந்து 4,41,000 உள்ளதாகவும் தேசிய குற்ற ஆவண காப்பகம் அறிக்கை. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே வங்கியில் இருந்து விவசாயி எடுத்து வந்த 2,95,000 ரூபாய் பணத்தை இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் பறித்துச் சென்றதால் பரபரப்பு. பட்ட பகலில் நடந்த துணிகர சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை. தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு தொடங்கிய 4 மாதங்களில் மட்டும் நாய்க்கடியால் 17 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் சுமார் 2.63 லட்சம் பேர் பாதிப்படைந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல். கடந்த 2025ஆம் ஆண்டில் 34 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது பாதிப்பு அதிகரித்து உள்ளதற்கு அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் சத்திரப்பட்டி அருகே கோடை மழையால் நெல் கொள்முதல் மையத்தில் குவித்து வைக்கப்பட்டிருந்த நெல்மணிகள் மற்றும் நெல் மூட்டைகள் சேதம். 30 நாட்களுக்கு மேலாகியும் நெல் கொள்முதல் செய்யப்படாததால் நெல்மணிகள் சேதமடைந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. கடலூர் மாவட்டம் அய்யனூர் கிராம அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் போதிய சேமிப்பு கிடங்குகள் இல்லாமல் 5,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் சேதம். விரைவாக சேமிப்பு கிடங்குகளுக்கு எடுத்துச் சென்று நெல் மூட்டைகளை பாதுகாக்க வேண்டும் என விவசாயிகள் வேதனையோடு வலியுறுத்தல். கோடை வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் சென்னை உட்பட பல மாவட்டங்களில் குறைந்த மின்னழுத்த பிரச்சினை காரணமாக மின் சாதனங்கள் சரிவர இயக்க முடியாத சூழல் உள்ளதால் மக்கள் அவதி. கோடை காலத்தை சமாளிக்க முழுமையான மின்சாரம் வழங்கப்படுவதை மின்வாரியம் மற்றும் அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே சூறை காற்றுடன் பெய்த மழையால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 100 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த வாழை மரங்கள் முறிந்து நாசம். சேதமடைந்த வாழைகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல். பெற்றோருக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் பள்ளி மேலாண்மை குழுக்களுக்கான 2026 புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டு சமூக பங்கேற்பை வலுப்படுத்திய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான். மாணவர் எண்ணிக்கைக்கேற்ப 12 முதல் 25 உறுப்பினர்கள் வரை குழுவில் இடம்பெறலாம் என்றும் மாணவர்களின் பெற்றோர்களில் இருந்தே தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவர் என்றும் புதிய அரசாணை. உலகில் கொரோனா வைரஸ் தாக்கம் இன்னும் முழுமையாக குறையாத நிலையில் எலிகள் மூலம் பரவக்கூடிய மோசமான தொற்றாக ஹண்டா வைரஸ் தொற்று பரவ தொடங்கியுள்ளதாக தகவல். ஹண்டா வைரஸ் தொற்று பாதிப்பால் 40% பேர் உயிரிழக்க வாய்ப்புள்ளதாக மருத்துவ வல்லுநர்கள் எச்சரிக்கை.
இதயம் மற்றும் நீரிழிவு உள்ளிட்ட நோய்களுக்கான 42 புதிய மருந்துகளின் சில்லறை விலையை தேசிய மருந்து விலை நிர்ணய ஆணையம் திருத்தி அமைத்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியீடு. புதிய உத்தரவின்படி வலி நிவாரணிகள் 10 ரூபாய் 18 காசுகளாகவும், கொழுப்பு குறைப்பு மருந்துகள் 21 ரூபாய் 36 காசுகள் முதல் 32 ரூபாய் 46 காசுகள் வரையிலும் நிர்ணயிக்கப்பட்டிருப்பதால் சாமானிய மக்களுக்கு மருந்து செலவுகள் குறைய வாய்ப்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே சுற்றுலா வாகனங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி மசினகுடியில் கருப்பு கொடி கட்டி முழு கடையடைப்பு போராட்டம். கடையடைப்பு போராட்டத்தை தொடர்ந்து சுற்றுலா வாகனங்களும் நிறுத்தப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் அவதி. மதுரையில் கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் வெளுத்து வாங்கிய கனமழை. மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் மழைநீர் புகுந்து குளம் போல் காட்சியளிக்கும் அவலம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சரக்கு வாகனம் மோதி இருசக்கர வாகனத்தில் வந்த கல்லூரி மாணவன் படுகாயம். சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் அடிக்கடி ஏற்படும் விபத்தை தடுக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தியதால் போக்குவரத்து பாதிப்பு. போதைப் பொருள் கடத்தல் அச்சுறுத்தலை எதிர்த்து போராட வெறும் பறிமுதல், கைது நடவடிக்கை போதுமானதாக இருக்காது எனவும், அதன் பொருளாதார அடித்தளம் தகர்த்தப்படாவிடில் அரசின் முயற்சிகள் பயனற்றதாகவே இருக்கும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து. போதைப் பொருள் தடுப்பு காவல்துறையினர் தங்கள் கடமைகளை சரியாக நிறைவேற்ற போதிய பணியாளர்கள், உபகரணங்கள் மற்றும் நிதியை அரசு வழங்க வேண்டும் எனவும் நீதிபதி அறிவுறுத்தல். தென்காசி மாவட்டம் குற்றால அருவி மேம்பாட்டு பணியின் போது அப்பகுதியில் உள்ள தெய்வ சிற்பங்கள் சேதப்படுத்தப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் பழமையான சிற்பங்கள் சேதப்படுத்தப்பட்டதற்கு ஆதாரம் உள்ளதை சுட்டிக்காட்டி அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கண்டனம். குற்றால மேம்பாட்டு பணிகள் தற்போதைய நிலை தொடர உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை ஜூன் முதல் வாரத்திற்கு ஒத்திவைத்து உத்தரவு. வரதட்சணை கொடுமையால் திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் இளம்பெண் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் விசாரணை அதிகாரியை மாற்றுவது குறித்து காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய காலதாமதம் ஆவதாக பெண்ணின் பெற்றோர் தொடர்ந்த வழக்கில் நீதிபதி உத்தரவு. காஞ்சிபுரத்தில் 108 திவ்ய தேசங்களில் 44வது திவ்ய தேசமாக விளங்கும் அஷ்டபுஜ பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு வெகு விமரிசையாக நடைபெற்ற திருத்தேர் உற்சவம். திரளான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கமிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே ரயில் நிலையம் நுழைவு பகுதி முழுவதும் சுமார் 3 அடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் கடும் அவதி. தேங்கியுள்ள தண்ணீரை அகற்றுவதில் மாநகராட்சி அதிகாரிகள் மெத்தனம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோயிலில் சித்திரை திருவிழாவின் 2ஆம் நாளில் கற்பக விருச்சகம் வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்த உற்சவர் நம்பெருமாள். திரளான பக்தர்கள் ரெங்கா ரெங்கா கோஷமிட்டு பெருமாளை தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதியில் பரவலாக பெய்த மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகரை சுற்றிய பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கோடை மழை. கடும் வெயில் மற்றும் வறட்சியாக இருந்த நிலையில் திடீரென கோடை மழை பெய்ததில் விவசாயிகள் மகிழ்ச்சி. கரூர் மாவட்டம் குளித்தலை நகர பகுதியில் தொடர் மழை. வடிகால் தூர்வாரப்படாததால் அரசு அலுவலகங்கள் முன்பு தேங்கிய மழை நீரால் அவதி. உத்தரப்பிரதேசத்தில் யமுனை ஆற்றில் படகு கவிழ்ந்த விபத்தில் குழந்தைகள் 5 உள்பட 6 பேர் உயிரிழந்த சோகம். படகோட்டி உள்பட 10 பேர் படகில் பயணம் செய்த நிலையில் 4 பேர் உயிருடன் மீட்பு.
அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் அதிபர் ட்ரம்ப் மற்றும் பிரேசில் அதிபருக்கு இடையேயான பேச்சுவார்த்தை தொடக்கம். பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கு முன்பாக இரு தலைவர்களும் கைகுலுக்கி பரஸ்பரம் வரவேற்பு. ஈரானின் காசிம் துறைமுகம் மற்றும் தெற்கு பகுதியில் உள்ள பந்தர் அப்பாஸ் நகர் மீது அமெரிக்கா திடீர் தாக்குதல். போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் முக்கிய கடல்சார் வழித்தட பகுதிகள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலால் பதற்றம். ஐரோப்பிய ஒன்றியம் வர்த்தக ஒப்பந்தத்தை நிறைவேற்ற ட்ரம்ப் காலக்கெடு. ஜூலை 4ஆம் தேதி வரை அவகாசம் அளிப்பதாக தெரிவித்துள்ள ட்ரம்ப், மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மிரட்டல். சீனாவின் ஹூனான் மாகாணத்தில் உள்ள லியூயாங் பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 26ஆக பலி எண்ணிக்கை உயர்வு. பட்டாசு விபத்தில் ஏற்கனவே 21 பேர் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை அதிகரிப்பு. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே மோதல்களை முடிவுக்கு கொண்டுவர புதிய அமைதி ஒப்பந்தத்தை பரிசீலனை செய்து வருவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் விரைவில் உடன்பாடு ஏற்படுவது சாத்தியம் என்று நம்புவதாக அதிபர் ட்ரம்ப் கருத்து. ரசிகர்கள் மத்தியில் திருஷ்யம் 3 படத்தின் டீசர் கவனத்தை அதிகரித்துள்ள நிலையில் வரும் 21ஆம் தேதி திரையரங்குகளில் இப்படம் வெளியாகும் என அறிவிப்பு. திருஷ்யம் 3 படத்துக்கு தணிக்கை வாரியம் UA சான்றிதழ் வழங்கியுள்ளது. துல்கர் சல்மானின் 40வது படமான ஐ எம் கேம் திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. நஹாஷ் ஹிதாயத் இயக்கியுள்ள இத்திரைப்படத்தில் கயாடு லோஹர், மிஸ்கின் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். கிராண்ட் செஸ் டூரின் ஒரு பகுதியாக போலாந்தில் நடைபெற்று வரும் சூப்பர் ரேபிட் மற்றும் பிளீட்ஸ் போட்டியில் உலக சாம்பியனான இந்தியாவின் குகேஷ் 5வது சுற்றில் வெற்றி. கருப்பு நிற காய்களுடன் விளையாடிய குகேஷ் உஸ்பெகிஸ்தானின் ஜவோகிர் சிந்தாரோவை 52வது நகர்த்தலில் வீழ்த்தினார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் நேற்று இரவு நடைபெற்ற ஆட்டத்தில் RCB அணியை 9 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது லக்னோ அணி. 210 ரன்களை இலக்காக கொண்டு களமிறங்கிய RCB அணி 203 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வி.